வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இலங்கை முழுவதும் நடக்கும் நிலையில் யாழ்ப்பாணத்திலும் மும்மரமாக நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இதற்கு முன் நடந்த தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு இம்முறை தேர்தல் சூடுபிடித்திருப்பதற்கு காரணம் தேர்தலில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஈடுபாடுதான். அதற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்று கூறலாம். சாவகச்சேரி வைத்தியசாலையில் முறைகேடுகளை பயன்படுத்தி மக்களின் குரலாக ஒலித்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அரசியலுக்கு தள்ளப்பட்டார். எந்தவித அரசியல் அனுபவம் மற்றும் அரசியல் பின்புலம் இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர் அவர். பொது பிரச்சினைகளில் கேள்வி எழுப்பியதில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பற்றிய தகவல்கள் வெளியே வந்தன. அது ஒரு அரசியல் திருப்பமாக மாறியது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் கட்சி பலத்துடன் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உட்பட பலர் தோல்வியடைந்த நிலையில் மக்கள் ஆதரவை மட்டுமே கொண்டு ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக முடிந்தது. அடுத்த மாதம் நடக்கவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவரது சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் மட்டுமே அவரது சுயேட்சை குழு தற்போது போட்டியிடுகிறது. ஆனால் வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பான பல வழக்குகள் பதிவாகியுள்ளன. அவற்றின் தீர்ப்பு ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவுக்கு சாதகமாக வந்தால் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த அதே இடங்களிலும் கடைசி நேர பிரச்சாரத்துடன் போட்டியிடலாம். ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழு பல இடங்களில் போட்டியிட்டதில் குதித்தால் அப்போது மிகப்பெரிய சிக்கல் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கே ஏற்படும். தமிழரசு கட்சி உட்பட பாரம்பரிய தமிழ் கட்சிகளின் மக்கள் ஆதரவை இழந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைத்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தக்க வைக்க அவர்கள் கடும் முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடன் போட்டியிட முடியாமல் தமிழரசு கட்சி புறப்படுகிறது. தமிழ் இலங்கை தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தமிழரசு கட்சியை இல்லாதொழிக்க பல கூட்டணிகள் செயற்படுகின்றன என தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் கருத்து தெரிவித்த போது, தமிழ் மக்கள் தொடர்பாக JVP-னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் இன்னமும் தெளிவுபடுத்தவில்லை. தமிழ் கட்சிகள் எந்த தேர்தலிலாவது தெற்கிலே சென்று போட்டியிடுகின்றோமா? நீங்கள் வடக்கில் வந்து தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதத்தில் நியாயம்? தமிழரசு கட்சி இன்று வரை தமிழ் தேசியத்தோடு தான் நிற்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இது எந்த வகையிலான வாதம்? தமிழ் மக்கள் மத்தியில் நாம் தான் பெரிய கட்சி என்கிறது தமிழரசு கட்சி. உங்களுக்கு மத்தியில் உண்மையை செல்வாக்கு இருந்தால் தெற்கிலிருந்து வரும் கட்சியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? மக்கள் உங்களை நேசித்தால் அல்லது நீங்கள் அவர்களின் நிஜ தலைவர்களா என்று மக்கள் நினைத்தால் யார் போட்டியிட்டாலும் மக்கள் உங்களுக்கு தானே வாக்களிப்பார்கள். அதை விட்டுவிட்டு தேசிய மக்கள் சக்தி வடக்கில் வந்து தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் கேள்வி எழுப்புகிறார். மற்றொரு பக்கத்தில் தமிழ் தேசியத்தின் மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை தமிழ் தேசியத்திற்கு முரணாக உள்ளதென தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்ப்பதை போன்றே கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த ஏனைய கட்சிகளையும் எதிர்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் திட்டங்களை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ள தயாராகுவதாகவும் கூறியுள்ளார். ஓரளவு நம்பிக்கையுடனும் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளூராட்சி மன்றங்களை இலங்கை தமிழ் அரசு கட்சியை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார். கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட அக்கராயன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் தளத்தின் அடிப்படை அலகுகளாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அதை சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் கட்டமைக்க முடியும். அத்தகைய சமூகமயப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுவதற்கான ஆணையை எமது மக்கள் வழங்குவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இவரது நம்பிக்கைக்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழு பல இடங்களில் போட்டியிடவில்லை என்ற தற்போதைய நிலைதான். தேசிய மக்கள் சக்தி திட்டங்களை அறிவிக்கிறதை தவிர யாழ்ப்பாணத்தில் எதையும் இன்னமும் செயற்படுத்தவில்லை. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில்
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவுக்கு வாக்களிக்கவே வாய்ப்பு இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழு பல இடங்களில் போட்டியிடவில்லை என்பதால் அந்த வாக்குகள் தமிழரசு கட்சிக்கு வந்துவிடும் என்று நம்புகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழு நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக கடைசி நேரத்தில் போட்டியிட்டதில் குதித்தால் இவரது நம்பிக்கை அடிபட்டு போய்விடும். இவர்களுக்குள் முக்கிய பிரச்சினை, எந்த தமிழ் கட்சியிலும் மக்களால் நேசிக்கப்படும் தலைவர் என்று யாரும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் மக்கள் அதிகம் நேசிக்கப்படும் தலைவராக சுயேட்சை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மட்டுமே உள்ளார். அதனால்தான் ஒரு தனிநபர் செல்வாக்கு மண் போட்டியிடும் அவரால் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிந்தது. மறுபக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய அளவில் பிரச்சாரம் நடந்தாலும் அவர்களது சில நடவடிக்கைகள் மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தின் போது பிரதமரின் பாதுகாப்பு குழுவினர் சப்பாத்துகளுடன் ஆலய வளாகத்தினுள் நுழைந்ததை தொடர்ந்து பல தரப்பினர் தங்கள் கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். நேற்று நடைபெற்ற இந்த விழாவுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய பக்தி நெறியில் கலந்து கொண்டார். அவருடன் சென்றிருந்த பாதுகாப்பு பிரிவினரும் காவல் விசேட அதிரடி படையினரும் ஆலய வளாகத்தில் சப்பாத்துக்கள் அணிந்த நிலையிலேயே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பிரதமருடன் ஆலயத்திற்குள் சென்ற அவரது பணிக்குழுவினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மேலங்கே அணிந்தவாறே நுழைந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்கமரன் ஆகியோர் மேலங்கிகளை கலற்றி ஆலயத்திற்குள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆலயத்திற்குள் வந்த பக்தர்கள் உடனடியாக உடல் சோதனைகள் மற்றும் கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதற்கான எதிர்ப்புகளை ஆலய பிரதம குருக்கள் பிரதம அலுவலகத்திற்கு தெரிவித்ததை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மத நெறிமுறைகள் மீறியதாக கருதி சமூக ஆர்வலர்கள், மத நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர தமிழர் பகுதிகளில் காவல்துறையினர் செய்யும் சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அரசாங்கத்திற்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கிறது. உதாரணமாக வவுனியா குருமன்கட்டு சந்தியில் இன்று காலை வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கோரிய சாரதியை தலையை பிடித்து இழித்து கையை பிடித்து அமுக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்ற முற்பட்டமையால் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வாகன சாரதி ஒருவர் வர்த்தக நோக்கத்திற்காக குருமான்கட்டு சந்தியில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். இதன்போது வாகனத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றுமாறு போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார். எனினும் வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை இறக்குவதனால் சிறிது நேர கால அவகாசம் தருமாறு வாகன சாரதி கோரிய சமயத்தில் போக்குவரத்து போலீசார் வாகன திறப்பினை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது வாகனத்தினை நிறுத்த தடை செய்யப்பட்ட இடத்தில் வாகனத்தில் நிறுத்தியமை என சிங்கள மொழியில் போலீசார் தண்டப்பத்திரம் வழங்கினார்கள். அதற்கு வாகன சாரதிக்கு தமக்கு என்ன குற்றம் என தெளிவில்லை, எனவே தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் தாருங்கள் என்று கூறியதால் போக்குவரத்து போலீசாரிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணம் பின்னர் அவ்விடயத்திற்கு வருகை தந்த வவுனியா போலீசாருக்கும் போலீஸ் பொறுப்பதிகாரி கடமைக்கு இடையூறு என தெரிவித்து குறித்த வாகன சாரதியினை முச்சக்கர வண்டியில் போலீஸ் நிலையத்திற்கு ஏற்றி செல்ல முற்பட்டதால் அங்கிட்டு பதற்ற நிலை ஏற்பட்டது. எந்த தவறும் செய்யாது என்னை எவ்வாறு கைது செய்ய முடியும்? அவ்வாறு தவறு செய்தால் தண்டப்பத்திரம் தானே வழங்க வேண்டும் என கூறிய வாகன சாரதி முச்சக்கர வண்டியில் ஏற மறுப்பு தெரிவித்தார். அதையடுத்து போக்குவரத்து போலீசார் வாகன சாரதியின் தலையை பிடித்து இழுக்க கையை பிடித்து அமுக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்றி வவுனியா போலீஸ் நிலையத்திற்கு ஏற்றி சென்றனர். வாகன சாரதி மீது வவுனியா போக்குவரத்து போலீசார் வழக்கு தாக்கல் மேற்கொண்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். மக்கள் மத உரிமை, மொழியுரிமை பாதுகாக்கப்படும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஆனால் தமிழ் பகுதியில் ஒரு தமிழர் தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் தாருங்கள் என்று கூறியதால் அவர் தண்டிக்கப்பட்டுள்ளார். இப்படியான சம்பவங்கள் தேர்தல் நேரத்தில் நடப்பது ஆளும் கட்சிக்கு தான் கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கும். வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரர் யாழ்ப்பாணத்தில் தமிழில் உரையாற்றியுள்ளார். சித்தங்கேணியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர், நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் சிறிதளவுதான் தமிழ் தெரியும் என்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் இன, மொழி, மத, சாதி பேதம் இல்லாதவர்கள், நாங்கள் எல்லோருக்கும் ஐக்கியப்பட வேண்டும், நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை என்றார். ஆனால் தமிழ் பகுதியில் பணிபுரியும் காவல்துறையினருக்கு தமிழ் தெரியவில்லை அல்லது தமிழ் மொழியில் தண்டப்பத்திரம் கொடுக்க விருப்பமில்லை என்பது ஆளும் கட்சியை பாதிக்கும்.